ஆசியான் முழுவதும் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சியை அரசாங்கம் தொடர்ந்து ஆதரிக்கும் என்றும், இதனால் பிராந்தியத்தை ஒரு போட்டித்தன்மை வாய்ந்த மற்றும் எதிர்காலத்தை நோக்கிய டிஜிட்டல் மையமாக நிலைநிறுத்த முடியும் என்றும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலேசியாவின் டிஜிட்டல் நோக்கம் உள்நாட்டு வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, அனைத்து ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கும் பயனளிக்கும் ஒரு வலுவான ஒருங்கிணைந்த பிராந்திய சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அன்வார் கூறினார். நமது அண்டை நாடுகளில் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் ஏஐ வளர்ச்சியையும் மலேசியா தொடர்ந்து ஆதரிக்கும் என்றும், ஏனெனில் மலேசியா மட்டுமல்ல, ஆசியான் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்த டிஜிட்டல் மையமாக மாற வேண்டும் என்றும் தாங்கள் விரும்புவதாகவும் அன்வார் கூறினார். இன்று நடைபெற்ற மை ஸ்டோரேஜ் தொழில்நுட்பத்தின் வெளியீட்டு விழாவில் அன்வார் தனது முக்கிய உரையில் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.